இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்க ஒரு பொண்டாட்டி இருக்கும் போதே இப்ப இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ளை வந்து நிக்கிற. டேய் என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் நடிக்காதடா. அகிலா யாரா? கேக்குறல்ல, அகிலா யாரா? இதோ உன் முகமே காட்டி கொடுத்தே. உனக்கு அவளை தெரிஞ்சிருக்க. எப்படி தெரியாம இருக்கும்? உன் பொண்டாட்டியாச்சே. ஒரு கல்யாணம் பண்ணி புள்ளையும் பெத்து ஈரோட்ல ஒரு வீடு எடுத்து அவ கூட வாழ்ந்துட்டு இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா ஜீவா. டேய் ஏண்டா, ஒரு பொண்ணை ஏமாத்துறது பத்தாதுன்னு இன்னொரு பொண்ணை ஏமாத்த ரெடி ஆயிட்டு இருக்கியா? டேய் நீங்க எல்லாம் ஒரு மனுஷனாடா? டேய் 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 உன்னை அண்ணன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா. நீ ஒரு குடும்பம் இருக்கிறதே மறைச்சு ஏமாத்த பாக்குறியாடா? மனோ மனோ ஜீவா மனோ 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 ஏண்டா? டேய் ஜீவா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா. என்னையா நீ இன்னும் துணி மாத்தலையா? மாத்திரமா நேரம் ஆகுதியா? ரெண்டு பேரும் இப்படி சும்மா நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. லேட்டானா அத்தை திட்டுவாங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரிம்மா. அம்மா, ம், நீங்க போங்கம்மா. சரி சீக்கிரம் ரெடி பண்ணி வந்துடுங்க. கூட்டு வந்துடும். ஏன்டா அப்படி பண்ண? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திட்டு இப்போ இன்னொரு அப்பாவி பொண்ண ஏமாத்த உனக்கு வெக்கமா இல்லையாடா? டேய் ஜீவா, என் மேல சந்தேகப்படுறியா? டேய் சந்தேகம்லாம் இல்ல, எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கு தான் அடிக்கடி ஈரோடு போயிட்டு இருந்தேன் நீ. டேய் இல்லடா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. போடா. வேண்டாம் மனோ, இதுக்கு மேலேயும் நல்லவன் வேஷம் போடாத. உனக்கு அந்த அகிலாவை தெரியாதுன்னு மட்டும் சொல்லு பாப்போம். சொல்றா, கேக்குறல்ல? எனக்கு அகிலாவை தெரியும்டா. அப்போ அந்த பொண்ணு தானே உன் பொண்டாட்டி? அகிலாவை எனக்கு தெரியும், ஆனா அவன் என் பொண்டாட்டி இல்லடா. டேய் டேய், போய் சொல்லாதடா. உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. நிஜமா அகிலா என் பொண்டாட்டியும் இல்ல, அந்த குழந்தையும் என் குழந்தை இல்லடா. பொண்டாட்டி இல்லனா அப்புறம் எதுக்கு ஈரோட்ல வீடு எடுத்தாங்க வச்ச? ஏன் அடிக்கடி இங்க போயிட்டு வர?